ஆடி அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணியும் கொடுத்து தர்ப்பணம் செய்கிற வழக்கம் உண்டு. இந்த எள்ளும் தண்ணியும் எதற்காக பித்ருக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எள் அப்படின்னா வடமொழியில் திலன்னு சொல்லுவாங்கங்க. விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது தாங்க இந்த எள். இதை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிடும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. ஆக இந்த எள்ளும் தண்ணியும் பித்திருக்களுக்கு மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆடி அமாவாசை தினத்தில் பித்திருக்களை மறைந்து விட்டு நம் முன்னோர்களை நினச்சி எள்ளும் தண்ணியும் கொடுத்து பித்ரு பிரீதி செய்து அவங்களோட ஆசையை பெறணும். இப்போ யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மறைந்த தகப்பனார், தாத்தா, கொள்ளு தாத்தா, அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி, அம்மாவின் கோத்திரம் அவங்களோட பரம்பரை, அப்பாவின் கோத்திரம் அவர்களின் பரம்பரை அப்படின்னு 12 பேருக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்க. அதே போல் யாருமில்லாத ஆதரவற்று இருந்தவர்களுக்கு கூட தர்ப்பணம் செய்வதுன்றது மிகவும் விசேஷமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை நாளில் அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமிசம் சாப்பிடக்கூடாது. திதி சிராத்த தர்ப்பண காலங்களில் பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்கணும். தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம கடனாகவும் வாங்கக்கூடாது. நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்கிறதோ இல்லை கரையில் இருந்துட்டு நீரில் தர்ப்பணம் செய்கிறதோ கூடாதுங்க. நீரில் இருக்கிறவங்க நீரிலும், கரையில் இருக்கிறவங்க கரையிலும் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். இப்போ சொன்ன விஷயங்களை ஆடி அமாவாசை நாளில் கடைபிடித்து முன்னோர்களோட ஆசையை பெறணும்னு கேட்டுக்கிறேன்.